பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. மனிதருக்கும் ஒரு உயிரினங்களுக்கும் முதல் கடவுள் பசியும் உணவுமே. மனிதருக்கு முதல் குருநாதர் உழவன். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க. அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிரிப்பாக்கிடாதீர்கள். புரியுதுங்களா? சரி, இன்றைக்கி என்னங்க ஐயா தலைப்பு? உண்மை கடவுளுக்கு யார் தேவை? புரியுதுங்களா? முதல்ல கடவுள்னா என்ன? பசித்தர் கடவுள் ஒன்று இருக்குது, சித்தர் கடவுள் ஒன்று இருக்குது. பசித்தர் கடவுள் என்பது என்னென்னா, இந்த உடலுக்குள் கடவுளே பசியாக இருக்கிறார், பசியே கடவுளாக இருக்கிறார். கடவுளுக்கு கடவுளை தான் கொடுக்க வேண்டும். அந்த கடவுள் தான் உணவு. அந்த உணவை உற்பத்தி செய்து கொடுப்பவனே உழவன். சித்தர் குரூப்பில் கடவுளை வணங்கு. புரியுதுங்களா? கடவுளை வணங்குன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் அந்த கடவுளை, சித்தர்கள் கண்டுபிடிச்ச கடவுளை உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா 1000 குருமார் இருக்காங்க, 1000 கடவுள் இருக்குது. எந்த கடவுளை ஏற்றுக்குவாங்க? புரியுங்களா? அது முடியாது. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் கடவுளை வணங்கினால் உயிர் வாழ முடியாது. உணவு சாப்பிட்டால்தான் உயிர் வாழ முடியும். கடவுளை வணங்காமல் உணவை மட்டும் நீங்கள் சாப்பிட்டால் கண்டிப்பாக நீங்கள் உயிர் வாழ முடியும். அப்போது ஆதி எது என்றால் பசித்தர். அவங்க தான் மெயின், முதன்மை. புரியுதுங்களா? இப்போ என்னையே எடுத்துக்கங்க. இப்போ கடவுளுக்கே பாருங்கள், உண்மை கடவுளுக்கு நான் தேவை. இப்போ ஆவாரம்பூ சீசன் முடிஞ்சிடுச்சு. இப்போ வேப்பம்பூ சீசன். ஒரு மரமாக போய் காரைகள், கோவில்லாம் இருக்காங்க, காரை போட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற வேப்பம்பூலாம் பெருக்கி வாரி சுற்றி செஞ்சு இப்போ பதப்படுத்தி உலக மக்களுக்கு கொடுக்குறேன். அதை மூலிகை போண்டாவாக விரைவில் மக்களுக்கும் சுட்டு கொடுக்க போகிறேன். இப்போது உடலில் பசி இருக்கிறது. பசிக்கு உணவு தான் கொடுக்கணுமோனா, நான் சாமி கும்பிட்றேங்கன்னா எப்படி உயிர் வாழ முடியும்? எந்த ஜீவராசியும் சாமி கும்பிடல, உணவு கொடுத்து வாழ வைக்குது. அப்போ மனிதனுக்கும் அது தானே. இதை எனக்கு அறிவு இருக்குது, அதனால் நான் சிந்திக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் சிந்திங்க. அப்போது கடவுளுக்கு, உண்மை கடவுளுக்கு உழவன்தான் தேவை. புரியுதுங்களா? இவனே முதல் குரு. ஆழ்ந்து சிந்திங்க. பசி வணக்கம்.